வருவான் வேலனை பார்க்கவே பக்தியின் முகம் காட்டி அருள்வாயையா. தேவியர் இருவரை மார்பிலே தாங்கியே சக்தியின் வேல் கொண்டு காப்பாயப்பா. அன்பரின் வாழ்விலே அருள் தந்த ஜோதியே என்னிடும் போதிலே என் முன் தோன்றியே. அன்பரின் வாழ்விலே அருள் தந்த ஜோதியே என்னிடும் போதிலே என் முன் தோன்றியே. கருணையை தந்து காத்திடும் தெய்வம் உனை என்று விழியும் பார்த்ததில்லை. கவிதையாய் நின்று கலந்திடும் உந்தன் தமிழினை நானும் வழங்கிடுவேன். ஸ்ரீ வித்யோபாசனா சக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி மூலமாக பழனிக்கு நடந்து சென்று கொண்டிருக்கும் அடியார்களுக்காக இந்த வாரம் முழுவதுமாக நாம் முருகனுடைய திருப்புகழை பாட இருக்கிறோம். முருகன் அறுபடை வீடுகளிலே அரசாட்சி செய்கிறான். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்பார் அருணகிரிநாதர். ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் என்பார். ஆறுமுகத்திற்கான பொருள் நமக்கு தெரியுமா என்று கேட்டால் நிச்சயமாக தெரியாது. சிவபெருமான் வேறு, முருகப்பெருமான் வேறு இல்லை. ஈசனே அவன், ஆடலால் மதலையாயினன் என்பார் கச்சியப்ப சிவாச்சாரியார். அந்திக்கு நிகர் மெய்யண்ணல் அறிஞராயோர் சிந்திக்கும் தனது தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான் என்று சொல்லுவார். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்பது சிவபெருமானுடைய 5 முகங்கள். அது தவிர அதோ முகம், உள்நோக்கி இருக்கக்கூடிய முகம், அது யாருக்கு தெரியும் என்று சொன்னால் அறிஞர்களுக்கு மட்டும்தான் தெரியும். யோகிகளுக்கு, ஞானிகளுக்கு, சித்த புருஷர்களுக்கு, அவர்கள் எப்பொழுதும் தங்கள் உள்ளத்திலேயே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய முகம். அறிஞராயோர் சிந்திக்கும் தனது தொல்லை திருமுகம். தொல்லை என்று சொன்னால் பழமையான என்று பொருள். பழமையான திருமுகம் அது சிவபெருமானுக்கு உள்ளே இருக்கிறது. ஆகையினாலே அந்த 6 முகம் வெளிப்பட்டது. 6ம் கொண்டான், 6 முகமும் வெளியிலே வந்தது. அந்த அற்புதமான 6 முகம் இருக்கிறதே, அந்த 6 முகமும் 6 படை வீடுகளிலே அரசாட்சி செய்கிறான். படை வீடு என்று சொன்னால் மற்ற தலங்களை விட கூடுதலாக அருள் பாலிக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட அற்புதமான படை வீடுகள் 6 படை வீடு என்று அழைக்கிறோம். அந்த 6 படை வீட்டிலே பழனியை நோக்கி நம்முடைய பெருமக்கள் எல்லோரும் தைப்பூசத்திற்கு பாத யாத்திரை சென்று கொண்டே இருக்கிறார்கள். பாத யாத்திரை செல்வதிலே அப்படி என்ன சிறப்பு என்று சொன்னால், நாம் கோயிலுக்கு வாகனங்களிலோ மற்ற வழிகளிலோ சென்றால் கடவுளை நாம் தேடி சென்று அந்த கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும். காசிஸ்ரீ பொற்கிழி கவிஞர் அரசு அவர்கள் சொல்லுகிறார்கள், பாத யாத்திரை யார் செல்லுகிறார்களோ பாத யாத்திரை செல்பவர்களை தேடி கடவுள் வருகிறான் என்று சொல்கிறார்கள். பொதுவாக குன்றக்குடியை மையமாக வைத்து குன்றக்குடியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து எல்லோரும் குன்றக்குடியிலே வந்து கூடி காவடி எடுத்துக்கொண்டு பழனிக்கு செல்வார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷம் அப்படியே விண்ணை பிளக்கும். அந்த வாரம் முழுமையுமாக அவர்கள் முருகனுடைய நடைப்பாடல்களை சொல்லிக்கொண்டே பாடிக்கொண்டே போவார்கள். பழனிக்கு போவதில் சுகம் அதிகம், அவன் பார்வையிலே நாம் பட்டால் ஞானம் அதிகம் என்று சொல்லுவார்கள். அந்த பார்வை இருக்கிறதே, முருகனுடைய பார்வை, நாம் நடந்து போகிற ஒவ்வொரு நாளும் முருகா 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 என்று சொல்லிக்கொண்டே போகிற பொழுது நாம் அடையாள வேல் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. பழனிக்கு முன்னாலே, சற்று முன்னாலே அடையாள வேலுக்கு போனால் முருகனே வந்து நம்மை அழைத்து கொண்டு போகிறான் என்று சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் முருகன் தமிழிலே பிரியமுள்ளவன், பாடல்களிலே பிரியமுள்ளவன், இசையிலே பிரியமுள்ளவன். பாத யாத்திரை செல்பவர்கள் எல்லோரும் பாடல்களை பாடிக்கொண்டே செல்லுகிறார்கள். அப்படி அந்த பாடல்களை பாடிக்கொண்டே செல்வதனாலே, பாதத்தினாலே அவர்கள் தவம் செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஒரு வாரம் முழுமையுமாக குறிப்பாக செல்போன் கிடையாது, பேப்பர் கிடையாது, செய்திகள் கிடையாது, பிற பேச்சுக்கள் கிடையாது. ஒரே சிந்தனை, அவர்களுடைய முழு மனமும் பழனிமலையை நோக்கியே இருக்கும். இன்றைக்கு பழனி, இன்றைக்கு பழனி, இன்றைக்கு பழனி என்று. எப்படி திருநாளை போவாருக்கு எப்பொழுதும் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜரிலே
எப்பொழுதும் சிந்தனை தோய்ந்து கொண்டே இருந்ததோ அதுபோலே தான் அவர்கள் மனம் முழுக்க பழனியை நோக்கியே இருக்கும். அந்த பழனியை நோக்கி இருப்பதனுடைய அடிப்படை காரணம் என்ன என்று சொன்னால், முருகப்பெருமானுக்கு பாத யாத்திரை ரொம்பவும் விசேஷமானது. காவடிகளை தூக்கி கொண்டு தோள்களிலே வைத்துக்கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா என்று அரோகரா பாடிக்கொண்டே போகிறார்கள். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க, யானை இதன் அணங்கு வாழ்க, மாறிலா வெள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று சொல்வார்கள். எல்லா அடியார்களும் நன்றாக வாழ வேண்டும் என்று. காலினாலே நடந்து போனால் கைலாய மலைக்கு பாவம் என்று சொல்லி தலையினாலே நடந்து போனால் 3ஆம் நூற்றாண்டிலே காரைக்கால் அம்மையார். அத்தனை புனிதமான இடம் என்று சொல்வார்கள். திருவண்ணாமலையை சுற்றி நாம் இப்பொழுது கிரிவலம் வருகிறோம். திருவண்ணாமலையை சுற்றி எங்கும் இருப்பதனாலே அண்ணாமலை சாமி என்று ஒரு சாமி திருவண்ணாமலை எப்பொழுது வலம் வந்தாலும் அங்க பிரதட்சணம் பண்ணுவாராம். உடம்பையே உருட்டி கொண்டே வருவாராம். அத்தனை 14 கிலோமீட்டர்களும் அங்கத்தை உடம்பை உருட்டி கொண்டு வருவாராம். அப்படி ஒரு பிரார்த்தனை. அதே மாதிரி நடப்பது என்பது இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நாம் பக்கத்து வீட்டிலே இருந்து ஒருவரை பார்க்க வேண்டுமானாலும் உடனடியாக நம்முடைய 2 வீலரை எடுத்துக்கொள்கிறோம். அடுத்த அடி செல்ல வேண்டுமானால் நம்முடைய 2 வீலரிலே சென்று விடுகிறோம், காரிலே செல்கிறோம். நடப்பது என்பதே அரிதாகிவிட்டது. அந்த காலத்திலே பீச்சிலே மெட்ராஸிலே தான் நடப்பார்கள் என்று சொல்வார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு ஊரிலும் காலையிலே நடப்பவர்கள் அதிகமாகிவிட்டார்கள். காரணம் நடப்பது என்பதே இப்பொழுது நடைமுறையிலே இல்லாமல் போய்விட்டது. அந்த சூழ்நிலையிலும் கூட ஒரு வாரம் முழுமையாக அந்த பாதத்தினாலே அவர்கள் தவம் செய்கிறார் என்று சொன்னால் பழனி முருகனுடைய பேரருள் இருக்கிறதே அது மிகுந்த சக்தி வாய்ந்தது. சாமியாடி ஐயா என்று ஒருவரை சொல்வார்கள், அருளாடியார் பழனியப்ப செட்டியார் என்று. அவர்தான் கையிலே வேல் தாங்கி வருவார். வேல் இருக்கிறதே மிகுந்த சக்தி வாய்ந்த ஆயுதம். ஆகினாலே தான் ஆண்டாள் நாச்சியார் கூட எம்பெருமானுடைய திருக்கரங்களிலே வேல் இருக்கிறது என்று சொல்லுகிறாள். யாருடைய கரங்களிலே? மகாவிஷ்ணு கரத்திலே வேல் இருக்கிறது என்று சொல்லுகிறாள். வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று சொல்லுவாள். அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் இருந்தாய் கழல் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று சொல்லுவாள். அப்படிப்பட்ட அந்த வேலை கையிலே தாங்கி கொண்டு வேலையே தன்னுடைய துணையாக கொண்டு வீரவேல் வெற்றிவேல் என்றும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்றும் அவர்கள் நடக்கக்கூடிய அந்த அற்புதமான பாதையிலே நாமும் நடந்து செல்ல போகிறோம். ஒரு வாரம் முழுக்க உங்களுக்கு அறுபடை வீட்டிலே இருக்கக்கூடிய அற்புதமான தெய்வத்தின் புகழையெல்லாம் நம்மோடு சேர்ந்து ஜி தமிழ் தொலைக்காட்சியிலே அனுபவிப்போம். முருகனுடைய பேரருளை தைப்பூசத்தினுடைய அற்புதமான காலத்திலே எல்லோரும் பருகுவோம். நன்றி, வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் நாம் சூரியகுமாரோட அனுபவத்தை பார்த்துட்டு இருக்கோம். சூரியகுமார், ரவிக்குமார் 2 பேரும் சகோதரர்கள். 2 பேரும் மனைவியோட மகா சுவாமிகள் சன்னிதானத்துக்கு வந்திருக்கா. இந்த சூரியகுமாரோட கனவில் மகா சுவாமிகள் அவர்கிட்ட கொய்யாப்பழம் கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த கொய்யாப்பழத்தை கொண்டு வந்திருக்கார். அந்த கொய்யாப்பழம் கொண்டு வந்து இவர் பையில் வச்சுட்டு இருக்கும்போது மகா சுவாமிகள்கிட்ட எப்படி தெரியப்படுத்துறதுன்னு பார்க்கும்போது அந்த பரபிரம்மே இவாகிட்ட கேட்குறது, நான் உங்ககிட்ட கனவுல கேட்ட கொய்யாப்பழத்தை நீ கொண்டு வந்திருக்கியா, கொண்டா அப்படின்னு கேட்குறேன். அது வரைக்கும் பார்த்தோம். மகா சுவாமிகள் அப்படி கேட்ட உடனே அந்த சூரியகுமாராகட்டும் ரவிக்குமாராகட்டும் இவர்களோட மனைவியாகட்டும் அத்தனை பேருக்கும் அதிர்ச்சி. எதுவும் சொல்லவே இல்லை. கொய்யாப்பழம் கேட்டிருக்கேள், கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லலை. அந்த தெய்வம் கேட்கறது அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஒரு சத்தியமான அனுகிரகம். அந்த கனவு அப்படிங்கிறது வெறும் கனவு கிடையாது. அந்த தெய்வம் ஆட்கொள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணி சூரியகுமாரோட கனவுல எனக்கு கொய்யாப்பழம் கொண்டு வான்னு சொல்லியிருக்கு. இப்படி கேட்ட உடனே கொய்யாப்பழத்தை எடுக்கிறார். யார்? சூரியகுமார் எடுக்கிறார். தான் கொண்டு வந்த பையிலேருந்து எடுக்கிறார். அதே நேரத்தில் ரவிக்குமார் மிச்ச பழங்களை எடுத்து அங்கே ஒரு தட்டில் வைக்கிறார். இந்த கொய்யாப்பழம் அத்தனையும் தான் அதாவது பாரிமுனையில் சென்னையில் வாங்கின அந்த பழங்கள் அத்தனையையும் எடுத்து ஒரு மூங்கில் தட்டில் வைக்கிறதுக்கு போகிறார் சூரியகுமார். அப்போ மகா சுவாமிகள் கேட்குறார் சூரியகுமாரை பார்த்து, இந்த கொய்யாப்பழம் வாங்கினியே, இது எல்லாத்தையும் நீ அலம்பிட்டியோ அப்படின்னு கேட்குறார். உடனே சூரியகுமார் சட்டுன்னு தன்னோட அண்ணனை பார்க்குறார், ரவிக்குமாரை பார்க்குறார். ஏன்னா இதை வாங்கிட்டு வந்தது ரவிக்குமார். ரவிக்குமாரை பார்த்த உடனே ரவிக்குமார் சொல்கிறார், நான் அலம்பல அவசரத்தில் இதை அப்படியே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பெரியவா சொல்கிறா, இதை அலம்பிட்டு கொண்டு வா அப்படிங்கிற. உடனே அந்த பழங்களை கையில் எடுத்துக்கிறார் சூரியகுமார். எங்கே இதை அலம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மடத்தோட ஒரு சிஷ்யன், ஒரு பையன் ஒரு சொம்பில் ஜலம் கொண்டு வரான்.
அந்த ஜலத்தை வாங்கிட்டு இந்த கொய்யாப்பழத்தை எடுத்துட்டு ஒரு ஓரமான இடத்துக்கு போகிறார். இந்த கொய்யாப்பழங்களை நல்லா அலம்பிட்டு அந்த பழங்கள் அத்தனையையும் அந்த ஈரம் சொட்ட சொட்ட கொண்டு வந்து அந்த மூங்கில் தட்டில் வைக்கிறார். அங்கே இருக்கிற அத்தனை பக்தர்களும் இந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை. மகா சுவாமிகள் சன்னிதானத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அருள் நிகழ்வு நடக்கும்போது அதை நம்ம பார்க்க கொடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறது பெரிய அதிர்ஷ்டம், அது பெரிய பாக்கியம். அது மகா சுவாமிகள் கனவுல கேட்ட கொய்யாப்பழத்தை மகா சுவாமிகளை கேட்குறார். நான் உன் கனவுல கேட்டேனே கொய்யாப்பழம் எங்கேன்னு கேட்குறார், கொடுக்குறார். அங்கே இருக்கிற பக்தர்கள் அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கா. ஆகா, இந்த பக்தர் எப்பேற்பட்ட பக்தர், எந்த அளவுக்கு இவர் கொடுத்து வச்சிருக்கணும். இவரோட கனவுல வந்து மகா சுவாமிகள் கொய்யாப்பழம் கேட்டு அந்த கனவையும் ஒரு மெய்யனை நம்பி கொய்யாப்பழத்தையும் வாங்கிட்டு வந்து பயபக்தியோடு இந்த மகானோட சந்நிதியில் சமர்ப்பிக்கிறார். அப்படின்னா மகா சுவாமிகள் மேலே இவருக்கு எப்பேற்பட்ட பக்தி இருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கா. இந்த கொய்யாப்பழத்தை தட்டில் வச்சாச்சு. அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத அங்கே இருக்கிற பக்தர்கள் உட்பட சூரியகுமார் ரவிக்குமார் தம்பதியினரும் பார்த்துட்டு இருக்கா. மகா சுவாமிகள் என்ன பண்ணுறார், மெல்ல எம்பி ஒரு கொய்யாப்பழத்தை எடுக்கிறார். அங்கேருந்து ஒரு கொய்யாப்பழத்தை எடுக்கிறார். அந்த தட்டில் நிறைய கொய்யாப்பழங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கார். நல்ல மஞ்சள் மசேர்னு பார்க்குறதுக்கு பழமாக நல்ல பெரிய பெரிய கொய்யாப்பழமாக இருக்குது. அதில் ஒரே ஒரு கொய்யாப்பழத்தை எடுக்கிறார். மகா சுவாமிகள் என்ன பண்ணுறார், தனது இடது உள்ளங்கையில் அந்த கொய்யாப்பழத்தை வைக்கிறார். இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது உள்ளங்கையால் ஒரு அழுத்துறார். அந்த கொய்யாப்பழத்தை சப்புன்னு ஒரு அழுத்துறார். அழுத்தின உடனே அந்த கொய்யாப்பழத்தை எடுக்கிறார். அது 2 பீஸாக உடஞ்சிருக்கு. நடுப்புற கொய்யாப்பழம் அப்படி பாலம் மாதிரி உடஞ்சிருக்கு. அதை 2 பீஸாக மகா சுவாமிகள் எடுக்கிறார். ஒரு கொய்யாப்பழத்தை 2 துண்டு ஆக்கிட்டார். ஒரு துண்டை தான் கையில் வச்சுருந்துட்டு அந்த ஒரு துண்டு கொய்யாப்பழத்தை இத்தனை பக்தர்கள் இருக்கும்போது, இதை வாங்கிட்டு வந்த ரவிக்குமார் சூரியகுமார் குடும்பத்தினர் இருக்கும்போது அந்த கொய்யாப்பழத்தை மகா சுவாமிகள் தன்னோட வாயில் போட்டுக்கிறார். எப்பேற்பட்ட அனுகிரகம் அது. அதாவது ஒரு பக்தன் வாங்கிட்டு வந்த பொருளை அந்த பக்தனுக்கு கண்ணெதிர தெய்வம் எடுத்துக்கிறது அப்படின்னா அதை விட என்ன பெரிய அனுகிரகம் வேணும். நம்ம எத்தனையோ பொருட்களை தெய்வத்துக்கு சமர்ப்பிக்கிறோம், எத்தனையோ பொருட்களை மகா சுவாமிகளுக்கு நாம் சமர்ப்பிச்சிருக்கோம். நாம் கொண்டு போகிற பொருளை, நாம் சமர்ப்பித்த பொருளை நம்ம கண்ணுக்கு நேரம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அனுகிரகம். இதை பார்த்த உடனே அந்த சூரியகுமாருக்கு தாங்க முடியல ஆனந்தம். ஆகா, நம்ம கனவுல கேட்டது எவ்வளவு சத்தியம். கேட்டு வாங்கிட்டார். வாங்கின்றது மட்டுமல்லாமல் இதை அலம்பிட்டியான்னு கேட்டார். அலம்பி கொண்டு வந்து வச்ச பிறகு அந்த கொய்யாப்பழத்தை தன்னோட கையில் வச்சுண்டு அதை உடைச்சு 2 பீஸ் ஆக்கி ஒரு பீஸை எடுத்து வாயில் போட்டுக்கிறார். அதுவும் தன்னோட அண்ணன் கண்ணெதிர இத்தனை பேர் பக்தர்கள் இருக்கும்போது அவர்கள் அத்தனை பேர் கண்ணெதிரையும் எடுத்து வாயில் போட்டுக்கிறார். மகா சுவாமிகள் அந்த கொய்யாப்பழத்தை சாப்பிட்டுன்னு இருக்க. வாயில் போட்ட அந்த கொய்யாப்பழத்தை அத்தனை பேர் பார்க்கும்போது அழகாக சாப்பிட்றார். அங்கே இருக்கிற பக்தர்கள் அத்தனை பேரும் அந்த ஜெய ஜெயசங்கர கோஷத்தை சொல்லி அந்த மகானை பார்த்து கண்ணத்தில் போட்டுக்கிறார். தெய்வம் சாப்பிட்றது கண்ணுக்கு நேர ஒரு பக்தன் கொடுத்த ஒரு பிரசாதத்தை தெய்வம் சாப்பிட்றது. இந்த காட்சி எப்பேற்பட்ட ஒரு காண கிடைக்காத காட்சி அப்படின்னு அத்தனை பக்தர்களும் பார்த்து ஆனந்தப்படுறா. மகா சுவாமிகள் அந்த கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு முடிச்சிட்டார். இன்னொரு பாதி கொய்யாப்பழம் மகா சுவாமிகள் கையில் இருக்குது. இந்த கொய்யாப்பழத்தை மகா சுவாமிகள் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்க. இந்த சூரியகுமார் ரவிக்குமார் குடும்பத்தினர்கள் வந்து உட்கார்ந்துருக்கா. அவளுக்கு நேர அந்த கொய்யாப்பழத்தை பாதி கொய்யாப்பழத்தை எடுத்து மகா சுவாமிகள் சாப்பிட்டுட்டார். இன்னொரு கொய்யாப்பழத்துண்டை தன்னோட கையில் வச்சுட்டு இருக்கார். இதை என்ன பண்ண போகிறா அப்படின்னு எல்லா பக்தர்களும் பார்த்துட்டு இருக்கா. அந்த சூரியகுமார் ரவிக்குமார் குடும்பத்தினர்களும் பார்த்துட்டு இருக்கா. அப்போ மகா சுவாமிகள் என்ன பண்ணுறார், அந்த சூரியகுமாரை கொஞ்சம் முன்னாடி கூப்பிடுறார். உன் மனைவியோட முன்னாடி வந்து நில்லு அப்படிங்கிறார். அவர் வந்து நிற்கும்போது இந்த மிச்ச பாதி கொய்யாப்பழம் இருக்கு இல்லையா, அதை சூரியகுமார்கிட்ட கொடுத்து நீ பாதி சாப்பிடு, உன்னோட மனைவி கிட்ட கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்கிறார் மகா சுவாமிகள். இப்பேற்பட்ட அனுகிரகம் அது. மகா சுவாமிகள் பாதி சாப்பிட்டுட்டு
அந்த மிச்ச பாதியை ஒரு உச்சிஷ்ட பிரசாதம்னு சொல்லலாம். அந்த பிரசாதத்தை சூரியகுமார்கிட்ட கொடுத்து நீ சாப்பிடு, உன்னோட மனைவிக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு மகா சுவாமிகள் சொல்கிறார். சூரியகுமார் மகா சுவாமிகள் சந்நிதிக்கு வந்திருக்கிறது தனக்கு ஒரு புத்திர பாக்கியம் வேணும், தனக்கு திருமணமாகி பல வருடங்களாயும் குழந்தை இல்லை, ஒரு நல்ல குழந்தை பிறக்கணும், அதுக்கு இந்த மகானோட ஆசீர்வாதம் வேணும், இந்த மகானை நான் குருவாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கார். இந்த இடத்துக்கு வரும்போது அந்த மகா சுவாமிகள் கேட்ட கொய்யாப்பழத்தை கொடுத்துருக்கார். அதே கொய்யாப்பழத்தை மகா சுவாமிகள் இவருக்கு பிரசாதமாக திரும்ப கொடுக்குறார். சூரியகுமாரும் அவரோட மனைவியும் கண்கலங்க அந்த பிரசாதத்தை மகா சுவாமிகள் சந்நிதிக்கு முன்னாலேயே சாப்பிட்றார். அத்தனை பக்தர்களும் பார்த்துட்டு இருக்கா. இது சாப்பிட்டு முடித்த பிறகு மகா சுவாமிகள் இவர்கள் அத்தனை பேருக்கும் பிரசாதத்தை கொடுக்குறார். அதாவது சூரியகுமாருக்கும் அவரோட மனைவிக்கும் கொடுக்குறார், ரவிக்குமாருக்கும் அவரோட மனைவிக்கும் கொடுக்குறார். கொடுத்து முடித்த பிறகு இவர்களுக்கு உத்தரவு கொடுத்து இங்கிருந்து அனுப்பிச்சி வைக்கிறார். அங்கிருந்து வெளியில் வந்துட்டா சென்னைக்கு வரும்போது இதை பற்றியே பேசிட்டு வர. ஆகா, இந்த மகான் கரெக்டாக நாம் கொண்டு போனதை கேட்டு வாங்கினுட்டார், இந்த மகானுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஞான திருஷ்டி இருக்கும், நம்ம மேலே எப்பேற்பட்ட ஒரு கருணை இருக்கும், நம்மக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தா. அடுத்து வந்த ஒரு சில நாட்கள்லேயே சூரியகுமாரோட மனைவி விஜயலட்சுமி தாய்மை பேற்றை அடைஞ்சார். அதாவது இதுவரைக்கும் இல்லாத ஒரு தாய்மை பேரு. மகா சுவாமிகள் சந்நிதிக்கு போய் அவரை தரிசனம் பண்ணி அவர் கேட்ட ஒரு கொய்யாப்பழத்தை கொடுத்து அந்த கொய்யாப்பழத்தை திரும்ப பிரசாதமாக கொடுத்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்ட பிறகு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. நம்ம நன்னா கவனிக்கணும், இந்த தேசத்தில் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ குறைகள் இருக்குது. குழந்தை இல்லைங்கிற குறை இருக்குது, என் குழந்தைக்கு படிப்பு வரலையேங்கிற குறை இருக்குது, என்னோட மகளுக்கு கல்யாணம் ஆகலையே அப்படிங்கிற குறை இருக்குது. இந்த குறைக்கு நாம் எத்தனையோ செலவு பண்ணுறோம், எத்தனையோ இடங்களுக்கு போகிறோம், பரிகாரம் பண்ணுறோம், பூஜைகள் பண்ணுறோம், ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், எத்தனையோ பண்ணுறோம். ஆனால் இவை அத்தனையும் மகா சுவாமிகள் இருந்த காலத்தில் அவரோட சந்நிதியில் வெகு சாதாரணமான பிரார்த்தனை மூலமே எல்லாமே சரியாயிருக்கு. அந்த மகானோட சந்நிதிக்கு போய் நம்ம பிரார்த்தனையை வச்சாலே போகிறோம். நம்ம கோரிக்கையை ஒரு கண்ணீர் மல்க அந்த மகானோட சந்நிதியில் வச்சு எத்தனையோ நற்பலன்களை அடைஞ்ச குடும்பங்கள் இன்னைக்கு லட்சக்கணக்கில் இன்னைக்கு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா ஒரே ஒரு நம்பிக்கை, பரிபூரணமான நம்பிக்கை. இந்த கலியுகத்தில் இவரை விட்டால் வேற தெய்வம் கிடையாது, மகா சுவாமிகள் அப்படிங்கிறவர் சர்வேஸ்வரனோட ஒரு அவதாரம் அப்படின்னு பரிபூரணமாக நம்பி அந்த காஞ்சிபுரத்தையே ஒரு கைலாசமாக நினச்சி, அந்த காஞ்சிபுரத்தையே ஒரு சிதம்பரம் கஷேத்திரமாக நினச்சி, அந்த காஞ்சிபுரத்தையே தங்கள் மனசில் எந்த கஷேத்திரம் நினைக்கிறாளோ, ஒரு காசின்னா அது காஞ்சிபுரம் தான், எல்லாமே நமக்கு ஸ்ரீமடம் தான், நமக்கு எல்லாமே காஞ்சி மகா சுவாமிகள் தான் அப்படின்னு அந்த மகான சரணடைஞ்ச அத்தனை பக்தர்களும் தங்கள் காலத்தில் எத்தனையோ பலன்களை அடைஞ்சிருக்க. அதில் ஒருத்தர் தான் சூரியகுமார். தனக்கு கிடைக்காத அந்த புத்திர பாக்கியம் மகா சுவாமிகளுக்கு கொய்யாப்பழம் வாங்கிட்டு போய் கொடுத்து அந்த கொய்யாப்பழ பிரசாதத்தை மகா சுவாமிகள் கையால் திரும்ப வாங்கி அதை சாப்பிட்டு இப்படி ஒரு பாக்கியம் அவரோட மனைவி விஜயலட்சுமிக்கு கிடைச்சது. கொஞ்ச நாள் போன பிறகு அந்த விஜயலட்சுமி தாய்மை பேற்றி அடைஞ்சு அவர்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தை பேர் மதுராம்பிகான்னு பேர். அந்த குழந்தை இப்போ கல்லூரி படிப்பையெல்லாம் முடித்த பிறகு பிடெக் முடித்த பிறகு இப்போ வேலை தேடின்னு இருக்கு. மகா சுவாமிகளோட பிரசாதம். மகா சுவாமிகள் காலத்தில் நினச்சி பார்க்க முடியாத மாற்றங்கள் எத்தனையோ நடந்திருக்கு. அதைத்தான் நம்ம இந்த தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வரோம். நம்ம எல்லாருக்குமே பல பக்தர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. மகா சுவாமிகள் காலத்தில் நடந்தது, மகா சுவாமிகள் காலத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே, இப்போ மகா சுவாமிகள் இல்லையே அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அது கிடையாது. மகா சுவாமிகள் அப்படிங்கிறவர் ஒரு தெய்வ நிலையை எய்தியவர். ஒரு தெய்வ நிலையை எய்தியவர்கிட்ட இவர் அன்னைக்கு இருந்தார் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற எண்ணமே கிடையாது.
அந்த மகானை நம்ம இல்லத்தில் அந்த மகானோட திருவுருவத்தை வச்சு வணங்கலாம். அந்த மகானோட அதிஷ்டானத்துக்கு போய் அந்த மகானுக்கு ஒரு வழிபாட்டை செஞ்சு அந்த மகான்கிட்ட நம்ம பிரார்த்தனையை சொல்லலாம். அந்த மகானை எந்த வகையில் வேண்டுமானாலும் நாம் வழிபடலாம். வழிபட்டால் அந்த மகான் நமக்கு அருள்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கை நம்ம மனசில் இருந்தால் அந்த மகான் உண்மையிலே நமக்காக இறங்கி வருவார். அந்த மகானோட அருள் பெற்ற பக்தர்கள் இன்றைக்கும் இருக்கா. இன்றைக்கும் எத்தனையோ கோரிக்கைகள் அந்த மகானோட சந்நிதியில் வைக்கப்படுகின்றன. அந்த மகானோட சந்நிதிக்கு நாம் போனால், காஞ்சிபுரம் அதிஷ்டானத்துக்கு போனால் பக்தர்களோட குறைகள் அங்கே சொல்லப்படும். எத்தனையோ பக்தர்கள் தங்கள் மனசில் இருக்கிற குறைய அந்த மகானோட பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த மகானோட சந்நிதியில் அந்த மகான் இன்றைக்கும் ஒரு ஸ்தூல உடம்போடு உட்கார்ந்துருக்கிற மாதிரி மனசில் நினச்சிண்டு தங்களோட குறைகளை சொல்கிற பல பக்தர்கள் இருக்கா. அத்தகைய பக்தர்களுக்கு அந்த மகா சுவாமிகள் என்றுமே ஒரு பிரத்யட்ச தெய்வம்தான், ஒரு கண்கண்ட தெய்வம்தான். என்றைக்கும் தெய்வமாக இருந்து தனது பக்தர்களுக்கு அவர்களுக்கு எந்த நேரத்தில் என்ன தேவையோ அந்த மகான் அதை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்க. அந்த மகானோட சந்நிதிக்கு நாமளும் ஒரு பரிபூரணமான பக்தியோடு மனசில் ஒரு உள்ளார்ந்த ஒரு நம்பிக்கையோடு போனோம் அப்படின்னா எல்லாருக்குமே எல்லாமே பலிக்கும். இதற்காகத்தான் காஞ்சி மகா சுவாமிகள் அந்த அதிஷ்டானத்தில் இன்றைக்கும் இருந்துருக்கார். நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.